இந்தியாவின் அரசியல் வியூகங்களுக்கு புதிய இலக்கணம் வகுத்த ஒரு தலைவர் திரு அமித் ஷா. தனது உறுதியான மனவலிமை மற்றும் புதுமையான நிர்வாகத் திறன்களால் நமது கட்சியை தேசிய அளவில் வலிமை மிக்கதாக மாற்றினார். திரு அமித் ஷா அவர்கள் ஜூலை 2014 முதல் ஜனவரி 2020 வரை பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவராக பணியாற்றினார். தனது 49வது வயதிலேயே தலைவராக பொறுப்பேற்ற அவர் கட்சிக்கு புதிய ஆற்றலை வழங்கினார். துல்லியமான வியூகங்களை கையாண்ட அவர் அடிமட்ட அளவில் கட்சியை வலுப்படுத்துவதில் தனி கவனம் செலுத்தினார். 2015 மேற்கொள்ளப்பட்ட விரிவான உறுப்பினர் சேர்க்கை இயக்கத்தின் மூலம் 10 கோடிக்கும் அதிகமான உறுப்பினர்களுடன் பாஜகவை உலகின் மிகப்பெரிய அரசியல் கட்சியாக மாற்றினார். திரு அமித் ஷா அவர்களின் தலைமையில் பாஜக தொடர்ச்சியான வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல் வெற்றிகளை பெற்று முன்னெப்போதும் இல்லாத வகையில் தனது வளர்ச்சியை பதிவு செய்தது. தலைவராக பொறுப்பேற்ற உடனேயே அக்டோபர் 2014 மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றி பெற்றார். டிசம்பர் 2014 ஜார்க்கண்டில் வெற்றி வாகை சூடினார். அதே ஆண்டில் ஜம்மு காஷ்மீரில் கூட்டணி ஆட்சியை அமைத்தார். 2016 ஆண்டில் வடகிழக்கு இந்தியாவில் பாஜக ஒரு வரலாற்று சாதனையை நிகழ்த்தியது. அஸ்ஸாமில் முதல் முறையாக முழு பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைந்தது. முன்பு கட்சியின் செல்வாக்கு குறைவாக இருந்த பகுதிகளில் புதிய வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டது. 2017 இந்த வெற்றி பயணம் கூடுதல் வேகம் பெற்றது. உத்தரப்பிரதேசத்தில் 403இல் 312 இடங்களை வென்று பாஜக மாபெரும் பெரும்பான்மையை பெற்றது. அத்துடன் உத்தரகாண்டில் மிகப்பெரிய வெற்றியும், குஜராத், மணிப்பூர் மற்றும் ஹிமாச்சல பிரதேசத்திலும் பாஜக ஆட்சி அமைந்தது. 2018 இவரது வியூகத்தின் தாக்கம் தெளிவாக தெரிந்தது. திரிபுராவில் முதல் முறையாக பாஜக வரலாற்று வெற்றியை பதிவு செய்தது. இவரது தலைமையின் கீழ்தான் நாகாலாந்து மற்றும் மேகாலயாவிலும் கூட்டணி அரசுகள் அமைக்கப்பட்டன. 2019 ஆண்டின் வரலாற்று சிறப்புமிக்க மக்களவைத் தேர்தல் வெற்றியை யாரால் மறக்க முடியும்? திரு அமித் ஷா அவர்களின் வழிகாட்டுதலில் பாஜக 303 இடங்களை வென்று வெற்றி கொடியை நாட்டியது. ஒடிசா மற்றும் தெலங்கானா போன்ற புதிய பகுதிகளில் கட்சியின் பலம் அதிகரித்தது. என்டிஏ அரசு இரண்டாவது முறையாக பொறுப்பேற்றது. 2018 இவரது பதவிக்காலத்தின் உச்சத்தில் என்டிஏ கூட்டணி 21 மாநிலங்களில் நேரடியாகவோ அல்லது கூட்டணி மூலமாகவோ ஆட்சியில் இருந்தது. இவர் தலைவரான போது இது வெறும் 5 என்ற அளவில் மட்டுமே இருந்தது. இந்த வெற்றிகள் வாக்குச்சாவடி நிலை வரையிலான வலுவான கட்டமைப்பு, தரவுகளின் துல்லியமான பயன்பாடு, ஆர்எஸ்எஸ் தொண்டர்களின் தீவிர பங்களிப்பு மற்றும் உறுதியான கூட்டணிகளால் சாத்தியமானது. திரு அமித் ஷா அவர்களின் அயராத உழைப்பு, நிர்வாகத் திறன் மற்றும் கட்சியின் கொள்கை மீதான அசைக்க முடியாத பற்று ஆகியவை இந்த சாதனைகளை சாத்தியமாக்கின. கோடிக்கணக்கான மக்களை ஒன்றிணைத்து இந்திய அரசியலுக்கு ஒரு புதிய திசையை காட்டினார்.